ஆனா நீங்க நான் சொன்னது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அப்படியெல்லாம் இல்லம்மா, அந்த விஷயத்த சொல்றதுக்கான டைம் கிடைக்கல இல்லன்னு. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சீங்க? இல்ல, பொண்ணு பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ தடவை நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எத்தனையோ வாய்ப்பு இருந்துச்சுல்ல, அப்பெல்லாம் சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? அப்ப நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சது உண்மைதானே? இல்லம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க தம்பி பொண்ணோட கல்யாணம் நடந்தா மட்டும் போதும். என்னோட எதிர்பார்ப்பை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக எதை பத்தியுமே விசாரிக்காம அவசரமா எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டுமேனு இப்ப வருத்தப்படுறேன். தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை உங்க சம்பந்தி இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லலன்னா கடைசி வரைக்கும் நீங்க சொல்லிருக்கவே மாட்டீங்கல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க மேடம். அவங்க சொன்னதை நீங்க தப்பா நினைச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். என்ன நியாயத்தை தம்பி சொல்ல போறீங்க? இவ்வளோ விஷயங்களெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சு என்னை ஏமாத்தின உங்ககிட்ட நான் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? ரெசார்ட்ல என் பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல நான் தேவி கிட்ட அவ குழந்தைய பத்தியும் புருஷனை பத்தியும் கேட்கும்போது அந்த தனம் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? தேவி புருஷன் பெங்களூர்ல வேலை விஷயமா இருக்காரு, குழந்தை மாமியாரை விட்டு பிரிஞ்சு இருக்காது, அதனால அவங்க கூட குழந்தை இருக்கு, அது மட்டும் இல்லாம பேர மேல அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பாசம், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் அளந்து விட்டாலே. அது எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? மேடம், அப்படியெல்லாம் போதும்பா, போதும். இதுக்கு மேல என்ன பொய் சொல்லி என்ன ஏமாத்தலான்னு இருக்கீங்க? மேடம், அந்த பொய்ய கூட அவ எதுக்காக சொன்னானா? ஐயோ, அது பொய் தானே மூர்த்தி. அவ்வளவுதான். அதுக்காக இந்த சப்பக்கட்டெல்லாம் ஒண்ணு கட்ட வேண்டாம், எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கிளம்பலாம். அம்மா, சம்பந்தியம்மா, தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் வேற எதுவும் பேச விரும்பல. பேசி முடிச்சிட்டீங்களா மேடம்? எங்க பக்கம் இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னு கூட கேட்காம உங்களால எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. கையல், எங்களை பேச விட்டாதான் நாங்க என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க எங்களை பேசவே விட மாட்டேங்கிறீங்க. மேடம், குற்றவாளிக்கு கூட கோர்ட்ல அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா நீங்க அந்த வாய்ப்பு கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கயல், உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க உங்களை ஏமாத்திட்டோம், உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டோம். உங்களுக்கு நேர்மையா இல்ல, உங்களுக்கு உண்மையா இல்லன்னு எங்க மேல இவ்ளோ பழி சுமத்துறீங்கல்ல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட அவசரம்னு நான் நினைக்கிறேன். ஃபாரின்ல இருந்து திடுதிப்புன்னு வந்தீங்க, பொண்ணை பாத்தீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு எங்களை இன்வைட் பண்ணீங்க. மறுநாள் காலையில நிச்சயதார்த்தம்னு சர்ப்ரைஸா வந்து சொன்னீங்க. கடைசியில நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே அவசரமா பண்ணீங்க. அதே அவசரத்தை தான் இப்போ நீங்க வேண்டான்னு சொல்றதுலயும் நான் பாக்குறேன். மேடம், எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாதீங்க. மேடம், நீங்க இப்ப பேசுறத கேட்க எப்படி தெரியுமா இருக்கு? ஒட்டு மொத்தமா நாங்க குடும்பமா சேர்ந்து உங்களை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல, எங்களோட நோக்கம் அது இல்ல. எங்க பெரியப்பா மூலமா வந்த ஒரு நல்ல வரனை விட்டுடக்கூடாதுங்கிற ஒரு பயம். அந்த பயம் தான் நாங்க எதுவுமே சொல்லாம இருந்ததுக்கான ஒரு காரணம். இல்ல, எங்க பெரியப்பாவை நீங்க எந்த வகையிலும் குத்தம் சொல்ல முடியாது மேடம். அவர் நாங்க சொல்றத கூட கேட்காம உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு அவ்வளவு பாடுபட்டாரு.
மூச்சுக்கு முன்னோடு தடவை மீனாட்சி கோச்சுப்பாங்க, மீனாட்சிக்கு அது பிடிக்காது, மீனாட்சி சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி உங்க மேல அவ்ளோ மரியாதையும் அன்பும் வச்சிருக்காரு. ஒரே செகண்ட்ல நீங்க என் பெரியப்பாவை தப்புன்னு சொல்லிட்டீங்க. மேடம், நான் ஒன்னு சொல்லவா? ஒரு குடும்பம்னு இருந்தா அதுல எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்காது. அப்படி ஒரு குடும்பம் இந்த உலகத்திலேயே இருக்காது. வேற ஏதாச்சும் கிரகத்துல வேணா இருக்கலாம். நல்லது, கெட்டது, இனிப்பு, கசப்புன்னு எல்லாம் கலந்து இருக்கிறது தான் மேடம் குடும்பம். என்னை விட வயசுல நீங்க பெரியவங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் சொல்றேன். பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எங்க வீட்ல நடந்த கசப்பான சம்பவங்களை சொல்லுவோமா, இல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவோமா? சரி, எங்க இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சபையில வந்து நின்னு தேவி வாழ வெட்டியா இருக்கா, அவ குழந்தை அவ கூட இல்ல, அவ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கா, அவ தினம் ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா அந்த குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? நானும் உங்கள மாதிரி உண்மைக்கும் நேர்மைக்கும் உயிரை விடுறவதான். ஆனா சில விஷயங்கள்ல உண்மையை மறைச்சு வைக்க வேண்டியதாயிடுது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதை தவிர்க்க முடியல. கௌஷிக்கிட்டையும் சின்னதா ஏதாவது மைனஸ் இருந்திருக்கலாம், எங்க கிட்ட இருந்து அதை மறைச்சிருக்கலாம், சொல்லாம விட்டுருக்கலாம். அதெல்லாம் நாங்க பொய்யன்னு எடுத்துக்கிட்டு கோவிச்சுக்க முடியுமா? உங்க பார்வையில சரி, நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீங்க நேர்மையானவங்க தானே மேடம்? நேர்மையானவங்களா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ரெண்டு பக்கமும் விசாரிச்சு எது உண்மைங்கிறத வச்சுதானே நீங்க முடிவு பண்ணிருக்கணும். ஆனா நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. இதுல எங்க மேடம் நேர்மை இருக்கு? கயல், இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஏன் பெரியப்பா? இல்ல, நான் இப்போ தப்பா எதுவும் பேசலையே. நம்ம கிட்ட இருக்கிற நியாயத்தை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல, அதான் எல்லாத்தையும் உடைச்சு பேசிட்டு இருக்கேன். மனசுல பட்டதை பேசுறதும் உண்மைதான் பெரியப்பா. என்ன கையலு, வார்த்தை ஜாலத்தால என்ன லாக் பண்றதா நினைப்பா? எனக்கே நீ கிளாஸ் எடுக்கிறியா? நிச்சயமா இல்ல மேடம். உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேடம், உங்களுக்கு என்ன கோவம்? என் தங்கச்சி தேவிய பத்தியும் அவ வாழ்க்கைய பத்தின உண்மையும் உங்ககிட்ட சொல்லலங்கிறது தானே? இந்த விஷயத்த நாங்க என்னன்னு வந்து உங்ககிட்ட சொல்றது? இதுவே என் தங்கச்சி அவ புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவ மாமியார் வீட்ல அவள மகாராணி மாதிரி பாத்துக்கிறாங்கன்னா நான் பெருமையா சொல்லலாம். ஆனா என் தங்கச்சி அவ புருஷன் கூட சேர்ந்து வாழல, அவ மாமியார் வீட்ல இல்லங்கறத நான் என்னன்னு சொல்றது?